அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டுமானால் பெற்றோர்களுடைய திருப்திக்கு நீங்கள் ஆளாகுங்கள். யார் காலை பொழுதை துவக்கும் பொழுதே தன் தாய் தந்தை இருவருடைய அதிருப்திக்கு ஆளானவாறு, அவர்களுடைய வெறுப்பிற்கு ஆளானவாறு, அவர்களுடைய கோபத்திற்கு ஆளானவாறு காலை பொழுதை துவக்கினால் நரகத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படும். நம்முடைய சகோதரர்களுடைய விஷயத்தில் நாம் மூத்த சகோதரராக இருப்போமேயானால் நம்முடைய அந்தஸ்து என்ன? ஒரு தந்தையுடைய அந்தஸ்து ஹக்கு கபீரில் இஹ்வத்தி அலா சகீரிகும் கஹக்கில் வாலிதி அலா வலதி. குடும்பத்திலே மூத்த சகோதரருடைய அந்தஸ்து தந்தையின் அந்தஸ்து. யா புனையின் கதர்தான் துஸ்பியவ தும்சிய வலைசஃபி கல்பிக கிஸ்ஸுல்லி அஹதின் ஃபஃஅல். எனது அருமை மகனே, காலையோ மாலையோ உமது வாழ்வை கழிக்கக்கூடிய நேரத்தில் உமது உள்ளத்திலே யாரை பற்றியும் குரோத மனப்பான்மை இல்லாமல், யாரை பற்றியும் தவறான அபிப்பிராயம் இல்லாமல், யாருக்கும் மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உமது வாழ்வை கழிக்க முடியுமானால் அப்படியே கழித்துக் கொள்வாயா. தன்னுடைய தாய் தந்தை இருவரையும் சந்தோஷப்படுத்தி காலை பொழுதை துவக்குவார்களோ சொர்க்கத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படுகிறது. ஒருவரை சந்தோஷப்படுத்தினால் சொர்க்கத்தின் ஒரு வாசல் திறந்து வைக்கப்படுகிறது. இதுபோல்தான் ஒமன் அம்சாஃப மிசுலுதாடிக், மாலை பொழுதிலும் இப்படித்தான். மாலை பொழுதை துவக்கும் போதே பெற்றோர்களுடைய தாய் தந்தையருடைய திருப்தியை பெற்றவாறு துவக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயின்லலமா அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயமாக நடந்து கொண்டாலும் சரிதான். உங்களுடைய வேலை காலை பொழுதை துவக்கும் போதே தாய் தந்தையை திருப்திப்படுத்தியவாறு காலை பொழுதை துவக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ரம்ஜான் மாதத்தில் மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு நாளுமே இதே விதம் தான். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான், அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் இருங்க, ஜப்பானில் இருங்க, எங்கேயும் இருங்க, காலை பொழுதை துவக்கும் பொழுது இன்றைய காலை பொழுதில் என்னுடைய தாய் தந்தையர் என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள்? ஒரு ஃபோனை போடுங்க, ஒரு கால் பண்ணுங்க. நல்ல சோமா இருக்கிறீங்களா? என்ன நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் இன்றைக்கி என்ன செய்யணும்? உங்களை நான் திருப்திப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சுவனவாதியாக ஆக வேண்டுமானால், சுவனத்தின் வாசல் நம்மை நோக்கி திறக்கப்பட வேண்டுமானால் பெற்றோரை திருப்திப்படுத்துங்கள். ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வசகத்து ரப்பி ஃபீ சகத்தில் வாலித். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டுமானால் பெற்றோர்களுடைய திருப்திக்கு நீங்கள் ஆளாகுங்கள். அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு வேண்டுமா? யார் விரும்புவார்? பெற்றோர்களை கோபப்படுத்தி வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் பெற்றோரை கோபப்படுத்துவதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். காரணம், இந்த ஹதீஸினுடைய அடுத்த பகுதி, ஒமன் அஸ்பஹ முஸ்ஹதன் லி அபவைஹி அஸ்பஹ லஹு பாபானி மஃப்தூஹானி இலன்னார் வயின் வாஹிதன் ஃபவாஹிதுன் ஒமன் அம்சாஃப மிஸ்லு தாலிக் வயின் தலமா. யார் காலை பொழுதை துவக்கும் பொழுதே தன் தாய் தந்தை இருவருடைய அதிருப்திக்கு ஆளானவாறு, அவர்களுடைய வெறுப்பிற்கு ஆளானவாறு, அவர்களுடைய கோபத்திற்கு ஆளானவாறு காலை பொழுதை துவக்கினால் நரகத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படும். ஒருவரை வெறுப்பூட்டினால் நரகத்தின் ஒரு வாசல் திறக்கப்படும். நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். தாயையும் திருப்திப்படுத்த தெரியணும், தந்தையும் திருப்திப்படுத்த தெரியணும். அவர்களுக்கிடையில் வருத்தம் இருக்குமானால் நாம் மெதுவாக நடுநிலையோடு நகன்று கொள்ள வேண்டும். நம்ம யாராவது ஒருத்தர் சார்பாக முடியாது. நமக்கு தாயும் முக்கியம், தந்தையும் முக்கியம். நமக்கு இருவரும் வேண்டும், இருவரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன, உலகத்தில் 4 காசு சம்பாதிக்கிறதுக்காக, 4 சல்லி சம்பாதிப்பதற்காக வேண்டி எவ்வளோ யோசிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அதுக்கான புத்தியை எவ்வளவு பயன்படுத்துகிறோம். நம்முடைய தாய் தந்தையை திருப்திப்படுத்துவதற்காக நாம் எவ்வளவுலாம் யோசிக்கணும். நீங்களாக பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் செய்தால் அவர்களை திருப்திப்படுத்த முடியும். பாசத்திற்குரியவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதேபோல் மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயம், யார் பெற்றோரை அடைந்தும் கூட அவர்கள் மூலமாக சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையானால் அவர் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகட்டுமாக. ஆமீன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்கிறாங்க. சொன்னது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆமீன் சொல்கிறது யார்? நமது உயிரினும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருணையே உருவான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்கனவே சொன்னேன், மூமின் என்றால் அன்போடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்று.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போடும் சந்தோஷத்தோடும் இருப்பதில் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். இன்னும் எந்த அளவிற்கு சொல்லப்பட்டதெனில், நாமெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால், யா புனைய இன் கதர்தான் துஸ்பிய வ தும்சிய வலைஸ ஃபீ கல்பிக கிஸ்ஸுன் லி அஹதின் ஃபஃஅல். எனது அருமை மகனே, காலையோ மாலையோ உமது வாழ்வை கழிக்கக்கூடிய நேரத்தில் உமது உள்ளத்திலே யாரை பற்றியும் குரோத மனப்பான்மை இல்லாமல், யாரை பற்றியும் தவறான அபிப்பிராயம் இல்லாமல், யாருக்கும் மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உமது வாழ்வை கழிக்க முடியுமானால் அப்படியே கழித்துக் கொள்வாயா. எனது அருமை மகனே, சும்மா கால யா புனைய வதாலிக்க மின் சுன்னத்தி, அதுதான் எனது நடைமுறை. யாரை பார்த்து சொல்கிறாங்க? ஹஜ்ரத் அனஸ் 10 ஆண்டு காலம் பணிவிடை புரிந்த ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சும்மா கால யா புனைய வதாலிக்க மின் சுன்னத்தி, எனது அருமை மகனே, அதுதான் எனது நடைமுறை. ஒமன் அஹப்ப சுன்னத்தி ஃபக்கத் அஹப்பனி ஒமன் அஹப்பனி கான மாய ஃபில் ஜன்னா. யார் எனது இந்த நடைமுறையை பிரியப்படுவார்களோ அவர்கள் தான் என்னை பிரியப்பட்டவர்கள். யார் என்னை பிரியப்பட்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் என்னுடன் சேர்ந்திருப்பார்கள். பாசத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் யாரை பற்றியும் குரோத மனப்பான்மை இருக்கக்கூடாது, யாரை பற்றியும் தவறான அபிப்பிராயம் இருக்கக்கூடாது. அப்படியானால் நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில், நம்முடைய சகோதரர்களுடைய விஷயத்தில் நாம் மூத்த சகோதரராக இருப்போமேயானால் நம்முடைய அந்தஸ்து என்ன? ஒரு தந்தையுடைய அந்தஸ்து ஹக்கு கபீரில் இஹ்வத்தி அலா சகீரிஹிம் கஹக்கில் வாலிதி அலா வலதி. குடும்பத்திலே மூத்த சகோதரருடைய அந்தஸ்து தந்தையின் அந்தஸ்து. நாம் தந்தையின் ஸ்தானத்திலே நமது இளம் சகோதரர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்களை பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய விஷயத்தில் நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறோமா, குரோத மனப்பான்மையோடு இருக்கிறோமா? எப்படியெல்லாம் அவருக்கு சேர வேண்டியதை சேர்க்காம நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்துடுறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யாரை பற்றியும் குரோத மனப்பான்மையோ மோசடி செய்யக்கூடிய எண்ணமோ இருக்கக்கூடாது. பாசத்திற்குரியவர்களே, புனித ரமலான் மாதம் வரவிருக்கிறது. நம்முடைய பாவத்தை உற்று நோக்குங்கள். இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் கடக்கிறது, கடந்தும் முடிந்து விட்டது. ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆளாகுவோம் என்று, ஆளாகட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படக்கூடிய நிலையில் நாம் நடந்து கொண்டோமா? பாவ மன்னிப்பு கேட்காம ரமலான் கடக்கலன்னு சொல்லல, பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலான் கடக்குமானால், பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே அழ வேண்டும். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். எல்லா வகையிலும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்திருந்தாலும், மார்க்க என்னென்ன விதிமுறை சொல்லியிருக்கிறதோ, வரையறை சொல்லியிருக்கிறதோ, அந்த அத்துணை வட்டங்களிலிருந்தும் நீங்கள் வரம்பு மீறி இருந்தாலும் நீங்கள் எல்லாம் என்னுடைய அடியார்கள் என்ற அந்த வட்டத்தை விட்டும் நீங்கிவிட மாட்டீர்கள். யா இபாதி, அல்லாஹ் அழைக்கிறான், என்னுடைய அன்பிற்குரிய அடியார்களே, பாசத்திற்குரிய அடியார்களே, என்னுடைய அடியார்களே. பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவோம்? ஏன் புள்ளன்னு யாரையாவது ஒருத்தர் சொல்கிறதா இருந்தால், ஒரு தகப்பன் அவர் ஏன் புள்ள என்று சொல்வதாக இருந்தால், அவர் எவ்வளவு பாசத்தோடு அந்த பிள்ளையை நினைத்திருக்கிறார். அல்லாஹ் இப்படி நடந்த போதும் கூட என்னுடைய அடியார்களே என்று குறிப்பிடுகிறான். என்னுடைய அடியார்கள் என்ற பட்டியலை விட்டும் நீங்கிவிட மாட்டீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹுடைய கருணையை விட்டும் நீங்கள் நீங்கிவிட, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். மிக்க மன்னிப்பாளன், கிருபையுடையவன். புனித லைலத்துல் கத்ருடைய இரவில் கூட நாம் ஓதக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன். யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன். துஹிப்புல் அஃவ. மன்னிப்பது என்றால் உனக்கு ஒரு அலாதியான பிரியம். நீ மன்னிப்பதை விரும்புவன் அல்லவா? ஃபாஃபு அன்னி, எம்மை மன்னிப்பாயாக. புனித ரமலான் மாதம் வருகிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம்